வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தலுக்கு பிறகு எடப்பாடியின் பதவி பறிப்பு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்பொழுது நம்மளுடைய அதிமுகவில் பொதுச் செயலாளர் என்ற பதவியில் இருக்காரு. அவருக்கு எப்படி பதவியை பறிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான காரணம் என்பது இருக்குங்க. ஓகேங்களா? அது எப்படின்னா, இப்போ தேர்தல் முடிந்திருக்கு. என்ன தேர்தல்னா 2024 மக்களவை தேர்தல். ஓகேங்களா? மக்களவை தேர்தலில் பாராளுமன்ற தொகுதிகளை எவ்வளோ தொகுதிகளை எந்த கட்சி முன்னிலையில் வெற்றி பெற போகிறாங்க, முக்கியமான தொகுதிகளாம் வெற்றி பெற போகிறாரா அப்படின்ற ஒரு சூழல் இருக்க, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிடுறாரு. அவர் ஒரு தொகுதியில் போட்டிருந்தனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார்னா எம்பி ஆகிடுவார். எம்பி ஆகிட்டு மத்தியில் போயிட்டு பாஜகவின் உதவியின் மூலமாக மத்தியிலிருந்து அதிமுகவின் தலைமைக்குள் ஆட்டத்தை காமிப்பார். அதன் பிறகு அதிமுகவின் தலைமையில் இருக்கக்கூடிய பதவியில் வருவார். அதன் பிறகு அதிமுகவின் தலைமையில் யார் இருக்கிறது? எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். அவருடைய பதவியை தூக்கிட்டு அந்த பதவி பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓபிஎஸ்சியுடைய செயல்பாடுகள் அனைத்தும் எங்கே போயிட்டுருக்குன்னா, டைரெக்டாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை, ஏன்னா கொள்கைகளை மாற்றியிருக்காங்க, சட்ட திருத்தங்களை திருத்தியிருக்காங்க. அதனால் அதிமுகவில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு பொதுச் செயலாளராக பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரைக்கும் 3 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ஸோ இதனால் பலவிதமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கிறதுனால அதிமுகவை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா அதிமுக மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் அப்படின்றத உறுதிப்பட சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகிகள். இதனால் எடப்பாடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பதவி என்பது பறிப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எப்போ வேணால் என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கலாம் அப்படின்றது உறுதிப்பட சொல்ல முடிகிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதப்படக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றார்னாவே முடிஞ்சு போச்சு. ஸோ தோல்வியை சப்போஸ் அவர் தோல்வியை தரனாலும் பாஜக ஆட்சி அமைச்சிருவாங்க. ஸோ அவர்கள் மூலமாக கூட வேலை பார்ப்பார். ஸோ தோல்வியோ வெற்றியோ ஆட்டம் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ நாளைக்கு தலைமையில் இருந்துருவார், அவர் ஆசை தீர இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்குது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் சரி, சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் கலந்து ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அது இந்த தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அதிமுக முழுமையாக தள்ளப்பட போகிறது அப்படின்றத நம்ம முழுமையாக பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணலாம், என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை A to Z பார்க்கலாம். இது போன்று நீங்கள் அடுத்தடுத்து நம்ம அரசியல் சார்ந்த கணக்கெல்லாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி உண்மை நிலவரங்களாம் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல செட் பண்ணிங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொளிகளாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி, வணக்கம்.